Hi students, welcome to IAS Academy. So வீடியோல நினைக்கும் எனக்கு மாமா ரெடி இட்ஸ்ல நமக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எகனாமிக்ஸ்ல சரிங்களா RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி பார்க்க போறோம். ஏன்னா நீங்க சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் புரியுதா, வருவாய் ஆதாரங்கள் ஃபைனான்ஸ் ரிசோர்சஸ் எடுத்து பாக்குறப்ப RBI தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க புரியுதா. சோ அந்த RBI பத்தின ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். RBI ல எதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க RBI அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 1934ல சட்டத்தை கூட 1935ல தான் உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய பேங்க்ஸ் வந்திருக்கு, ஒரு சில பேங்க்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். எதுனா RBI பரிந்துரைச்சது, ஆக்ட் எப்ப போட்டாங்க, எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அவரோட ஆரம்ப மூலதனம் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, RBI அமைப்பு எப்படி இருக்கும், RBI நேம் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க, அவரோட ஆர்கனைசேஷன் எங்க இருந்து எடுத்தாங்க, RBI பிரான்ச்சஸ் எங்க இருக்கு, அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி, RBI வந்து நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க அது எப்ப, RBI கவர்னர்ஸ் எல்லாம் யார் யாரு, RBIக்கு பல நேம்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சேம் டைம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. புரியுதா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ RBIக்கு முன்னாடி வந்த பேங்க்ஸ் முதல்ல பார்த்தறலாம். அதுல வந்த ஃபர்ஸ்ட் பேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். என்னது? பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். இந்த பேங்க் ஆஃப் இந்துஸ்தானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா. இதோட தலைமை எங்க இருக்குன்னா கொல்கத்தா. இந்த பேங்க் எப்ப வருதுன்னா 1770ல வருதுங்க. அப்ப பேங்க் ஆஃப் இந்துஸ்தானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது? கொல்கத்தா. சரி, அடுத்த பேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால். எது? பேங்க் ஆஃப் பெங்கால். இந்த பேங்க் ஆஃப் பெங்கால்ங்கிறது எப்ப வருதுன்னா 1806ல வருது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா தான். பேங்க் ஆஃப் பெங்காலோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கொல்கத்தா தான். இதுவும் கொல்கத்தா, இதுவும் கொல்கத்தா. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பாம்பே. பேங்க் ஆஃப் பாம்பே அடுத்த பேங்க் பேங்க் ஆஃப் பாம்பே எப்ப வருதுன்னா 1840ல வருது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இதோட தலைமையகம் மகாராஷ்டிரா. அடுத்த பேங்க் பேங்க் ஆஃப் சென்னை. பேங்க் ஆஃப் சென்னை இதோட தலைமையகம் சென்னை தான். ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர் சென்னை தான். இது எந்த வருஷம் வருதுன்னா 1843ல வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். புரியுதா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதோட வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1894. பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதோட வருஷம் 1894. புரியுதா? இதோட வருஷம் 1894. ரைட். இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 1894ல இதோட தலைமையகம் நியூ டெல்லி, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இந்த பேங்க்குக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்தியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்தியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். அப்ப இந்த நாலுமே பிரிட்டிஷாரால தோற்றுவிக்கப்பட்ட வங்கி. ஏன்னா வருடங்கள் பாருங்க, இந்த டைம்ல நம்ம பிரிட்டிஷோட ஆட்சியில இருந்தோம். புரியுதா? சோ இந்த பேங்க் தான் அதான் இந்தியா சுதந்திர கட்சியில சொல்றேன். ஆனா இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வங்கி. அடுத்து OUDH பேங்க் ஒண்ணு வருது, அதுவும் 1894 தான். புரியுதா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. OUDH பேங்க் எப்போ வருது? 1894ல வருது. புரியுதா? சேம் டைம் இது இந்தியர்களால முதல்ல நிர்வகிக்கப்பட்ட வங்கி. அப்ப இந்தியர்களால முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட வங்கி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்தியர்களால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது முதல்ல நிர்வகிக்கப்பட்ட வங்கி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா OUDH பேங்க். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1921ல 1921ல என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் சென்னை இந்த மூணை மெர்ஜ் பண்றாங்க. இந்த மூணை மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஒண்ணும் இல்ல, இதுதான் இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப இருக்கிறதுல அது முன்னாடி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற பேர்ல இருந்தது. இது எப்ப வருதுன்னா 1921ல வருது. இந்த பேங்க் என்னது? பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் சென்னை மூணை மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, அதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா மும்பை, பாம்பே. ஓகேவா? அப்ப RBI அப்படிங்கிற ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே இந்தியால பேங்க்ஸ் பாக்குறப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம RBI குள்ள போயிடலாம். ஓகே. RBI வேணும்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹில்டன் கமிஷன், ஹில்டன் குழு. எப்ப பரிந்துரைக்குதுன்னா 1926. ஓகேவா? 1926ல தான் RBI வேணும்னு பரிந்துரைக்கிறாங்க. யாரு? ஹில்டன் குழு, ஹில்டன் கமிஷன். ஓகேவா? அவங்க தான் RBI வேணும்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. நெக்ஸ்ட் RBI ஆக்ட். RBI சட்டம் எப்ப போடுறாங்கன்னா 1934ல. RBI ஆக்ட், RBI சட்டம் எப்ப போடுறாங்க? 1934ல. RBI எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா 1935 ஏப்ரல் 1. 1935 ஏப்ரல் 1ல தான் RBI வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிருது. ஓகேவா? அப்ப RBI துவங்கப்பட்டது எப்பனா 1935 ஏப்ரல் 1. ஓகே. RBI ஓட ஆரம்ப மூலதனம் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுனா 5 கோடிங்க, 5 crores. 5 கோடி
5 crores தான் ஆர்பிஐயோட ஆரம்ப மூலதனம். ஆர்பிஐ அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐல ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர், 14 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆர்பிஐல ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர், 14 இயக்குநர்கள், 14 டைரக்டர்ஸ், 14 இயக்குநர்கள் இருப்பாங்க ஆர்பிஐல. ஆர்பிஐயோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பெடரல் ரிசர்வ்ல இருந்து எடுக்கிறாங்க. பெடரல் ரிசர்வ்ங்கிறது என்னன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க். அமெரிக்காவோட மைய வங்கி பெடரல் ரிசர்வ். அதுல இருக்க ரிசர்வ் பார்த்து இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்ப நேம் அமெரிக்கால இருந்து எடுக்கிறோம். சரி, ஆர்கனைசேஷன், அமைப்பு. ஆர்பிஐயோட அமைப்பு எப்படி இருக்கும்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மாதிரி இருக்கும். அப்ப பேரு அமெரிக்கால இருந்து எடுக்கிறோம், நிர்வாகம் இங்கிலாந்துல இருந்து எடுக்கிறாங்க. புரியுதா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்தோட மைய வங்கிக்கு பேர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அதன் மாதிரி தோற்றம் எல்லாமே அதன் மாதிரி தான் இருக்கும். எது? நம்ம ஆர்பிஐயோட இது. ஓகே, ஆர்பிஐயோட பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 இடத்துல தான் இருக்கும். ஒன்னு சென்னை, இன்னொன்னு மும்பை, இன்னொன்னு நியூ டெல்லி, இன்னொன்னு கொல்கத்தா. இந்தியாவோட டாப் 4 சிட்டிஸ், சவுத்ல சென்னை, வெஸ்ட்ல பாம்பே, நார்த்ல டெல்லி, ஈஸ்ட்ல கொல்கத்தா. அந்த 4 ஊர்ல தான் ஆர்பிஐயோட பிரான்ச்சஸ் இருக்கும். புரியுதா? ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் ஆரம்பிச்சப்ப 1935ல வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஆரம்பிச்சப்ப 1935ல கொல்கத்தா. பட் 1937ல மும்பைக்கு மாத்திடுறாங்க. புரியுதா? இன்னைக்கு டேட் வரைக்கும் ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, தலைமையகம் மும்பை. ஆரம்பத்துல கொல்கத்தா 1935ல, 1937ல தான் என்ன பண்றாங்க, மும்பைக்கு மாத்துறாங்க. புரியுதா? அதே மாதிரி ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்றாங்க. ஒரு விஷயம், ஆர்பிஐ வந்தப்ப அது ஒரு பிரைவேட் பேங்க். 1935ல வந்துச்சுல, அப்ப ஆர்பிஐ ஒரு தனியார் வங்கி, பிரைவேட் பேங்க். புரியுதா? 1949ல தான் ஆர்பிஐ தேசியமயமாக்குறாங்க, நேஷனலைஸ் பண்றாங்க. அப்ப 14 வருஷம் ஆர்பிஐ பிரைவேட் பேங்கா தான் இருந்தது. ஆர்பிஐ 49ல தான் அதை நேஷனலைஸ் பண்றாங்க, தேசியமயமாக்குறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட கவர்னர். ஆர்பிஐயோட கவர்னர் லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாருன்னா சர் ஸ்மித். ஸ்மித்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் ஆர்பிஐயோட முதல் கவர்னர். 1935ல அவர் பதவி ஏத்துக்கிறாரு. புரியுதா? 1937 வரைக்கும் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய கவர்னர் இருக்காங்க. ஆனா சேம் டைம் சர் ஸ்மித் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் சேர்ந்தவர். அப்ப ஆர்பிஐயோட கவர்னர் வரலாறு எடுத்து பாக்குறப்ப இந்திய கவர்னர் யார் வந்திருக்கானா, முதல்ல வந்த இந்திய கவர்னருக்கு பேரு சிடி தேஷ்முக். முதல்ல வந்த ஆர்பிஐ கவர்னர்ல இந்திய கவர்னர் யாருன்னா சிடி தேஷ்முக். அப்ப ஆர்பிஐயோட முதல் கவர்னர் சர் ஸ்மித், 1935 1937. ஆர்பிஐயோட முதல் இந்திய கவர்னர் யாரு? சிடி தேஷ்முக். புரியுதா? 2009 காலகட்டங்கள்ல ரகுராம் ராஜனை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னரா நியமிக்கிறாங்க. அவரோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். 2009ல இருந்து 2014 வரைக்கும் ரகுராம் ராஜன் இருப்பாரு. 2014ல இருந்து 2019 வரைக்கும் உஜித் பட்டேல் இருப்பாரு. 2014ல இருந்து 2019 வரைக்கும் உஜித் பட்டேல் இருப்பாரு. டிமானிட்டேஷன், பண மதிப்பிழப்பு பண்ணப்பெல்லாம் உஜித் பட்டேல் தான் ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரு. 2019ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் சக்திகாந்த தாஸ் ஆர்பிஐ கவர்னரா இருக்காரு. அவ கரண்ட் ஆர்பிஐ கவர்னர் யாரு? சக்திகாந்த தாஸ். புரியுதா? சோ ஆர்பிஐயோட அதர் நேம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அரசின் வங்கின்னு சொல்லுவாங்க, மைய வங்கின்னு சொல்லுவாங்க, வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க. பேங்க் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரலைஸ்டு பேங்க், பேங்க்ஸ் ஆஃப் பேங்க், வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆர்பிஐக்கு முன்னாடி வந்த பேங்க்ஸ், ஆர்பிஐ பத்தின விஷயங்கள், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐல குறிப்பா ரகுராம் ராஜன்கிறவர் யாரு, அவர் என்ன பண்ணாரு, சேம் டைம் ஆர்பிஐயோட பணிகள் என்ன, மானிட்டரி பாலிசி. ஓகேவா? பணவியல் கொள்கை அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை ஆர்பிஐ கையில வச்சிருக்கு. ஏன்னா குரூப் 2 குரூப் 1 சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 இல்ல, குரூப் 2 குரூப் 1 சிலபஸ்ல பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி டைரக்டாவே இருக்கும். குரூப் 4ல இருக்காது. ஆனாலுமே கூட ஆர்பிஐல இருந்து கேள்விகள் கேட்கிற காரணத்தினால அது கேட்கப்படும், மறைமுகமா கேள்வி கேட்பாங்க. புரியுதா? சோ அடுத்த இப்ப இதை வந்து நீங்க ஒரு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். அது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ், ரகுராம் ராஜன் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காரு ஆர்பிஐ கவர்னர்ல. சோ அது எல்லா விஷயங்களுமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.